or how to join. That is what is flashed in the screen. I'll just take 5 minutes how to join. After that, I'll come to the good news which I was telling to you. So, defense forces join பண்றதுக்கு there are lot of entries. ஒரு எக்ஸாம் தான் கொடுத்துட்டு ஒரு சிவில் சர்வீஸ் மாதிரி prelims mains கொடுத்து தான் போகணும். அந்த மாதிரி ஒரு என்ட்ரி கிடையாது. There are some 10-15 different entries through which you can apply. One such entry is combined defense service exam. நான் வந்து இந்த எக்ஸாம் through தான் ஜாயின் பண்ணேன். இந்த எக்ஸாம் வந்து வருஷத்துல 2 வாட்டி கனெக்ட் பண்றாங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் UPSC எல்லாருக்கும் தெரியும். அவங்க கனெக்ட் பண்ற எக்ஸாம் பேசிக் தான். பேசிக் இங்கிலீஷ், பேசிக் ஜிகே, பேசிக் மேத்ஸ். பேசிக் மேத்ஸ் 10th level மேத்ஸ் அதான் கேட்குறாங்க. ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி MCQ OMR பேப்பர் தான். 3 hours paper, offline exam. A very simple exam, and the best part is qualification requirement is any degree. So இது வந்து being engineers also you can apply, any other degree also can apply. It is open for both female and male candidates equally. இந்த எக்ஸாம் வந்து combined defense. Basically நீங்க வந்து army, navy, air force மூணுத்துக்கும் இந்த எக்ஸாம்ல அப்ளை பண்ணலாம். நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களோட ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கணும் 1 2 3 ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்மி, செகண்ட் நேவி அந்த மாதிரி. So it's a combined exam for all the 3 services. This is the biggest advantage for all of you sitting in the hall. என்னன்னு தெரியுமா? இந்த என்ட்ரி இருக்குல்ல, டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் TGC என்ட்ரி எக்ஸாம் தான். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. திஸ் இஸ் நோ அதர் டிகிரி இன் த கண்ட்ரி இஸ் given this chance. only இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து இந்த என்ட்ரி ஓபன் பண்ணிருக்காங்க. பிகாஸ் ஒரே ஒரு ரீசன், இப்போ வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல புது புது டெக்னிக்கல் வெப்பன்ஸ், டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இன்டர் பண்றாங்க. இட் இஸ் a completely advanced technological force. For that we need engineers, we need mechanical, civil, all types of engineers, CS, IT. That is why we have this direct interview. and the entry பேர் வந்து technical graduate course TGC. இது வந்து வருஷத்துல 2 வாட்டி அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் கேன் ஆல்சோ அப்ளை. ஸோ தேர்ட் இயர் இருக்கிறவங்க யூ கேன் மேக் a note of this. நீங்க வந்து 6th semester எக்ஸாம் முடிஞ்சோடனே 7th semester வரும்போது யூ கேன் கோ ஆன்லைன். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைன் தான். there is no offline now. ஆன்லைன் நான் வெப்சைட்ஸ் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்லிடுறேன். you have to apply and minimum cut off தேவைப்படுது. depends on the branch. நீங்க சிவில் நோ 75% ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்ல 75% இருக்கும் டோட்டல். அதே மாதிரி மெக்கானிக்கல் கட் ஆஃப் இருக்கும், எலக்ட்ரிக்கல் கட் ஆஃப் இருக்கும். வெறும் அந்த கட் ஆஃப் வச்சு தான் உங்களை டைரக்டா இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. நீங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுத தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் த பிகெஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் ஆல் இன்ஜினியர்ஸ். அண்ட் திஸ் திங் இஸ் ஒன்லி ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ். ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் there is another entry. பட் பிஃபோர் ஐ go to that, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா you will go to a place called this Indian Military Academy, Dehradun. அந்த பாசிங் அவுட் பரேட் சொன்னல, கிராஜுவேஷன் செரமனி அதான். நீங்க பாசிங் அவுட் அந்த ஃபைனல் ட்ரைனிங் முடிச்சிட்டு பாஸ் அவுட் வர மாதிரி இந்த மாதிரி பரேட் நடக்கும். அந்த பரேட்ல வந்து ஒரு ஹெலிகாப்டர்ஸ் மேலேருந்து வந்து அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பெட்டல்ஸ்லாம் போடுவாங்க. யுவர் பேரண்ட்ஸ் வில் பி தேர். ஸோ திஸ் இஸ் அ ட்ரைனிங் அகாடமி ஃபார் ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ். இந்தியன் மிலிட்டரி அகாடமி டெஹ்ராடூன், ஆர்மி. இது வெறும் ஆர்மிக்கு மட்டும் தான். அது வந்து பெர்மனன்ட் கமிஷன். அதே மாதிரி நீங்க ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஜாயின் பண்ணலாம். நான் வந்து ஒரு 10 வருஷம் சர்வீஸ் பண்ணா போதும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சிவில்ல இல்ல. அந்த 10 வருஷம் அப்புறம் இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ இந்த ஆர்மி யூ கேன் கண்டினியூ. அந்த ஆப்ஷன் கூட இருக்குது. ஷார்ட் சர்வீஸ்ல நீங்க 10 வருஷம் அப்புறம் வெளியே போகணும் அப்படின்னு ஒண்ணுமே கம்பல்ஷன் கிடையாது. நீங்க வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட கண்டினியூ பண்ணலாம், ஈஸியா கண்டினியூ பண்ணலாம். தட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். டெக்னிக்கல் என்ட்ரி அகைன் இது வந்து செகண்ட் டெக்னிக்கல் என்ட்ரி. இதுக்கு வந்து நீங்க வந்து அகைன் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். டைரக்ட் இன்டர்வியூ, no exam, no entrance, nothing. Directly on the final நீங்க apply பண்ணலாம் online. Age is 20 to 27 years. I'm very sure everybody is in the age group. It is for both all the candidates, male and female. இது கிளியர் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா you will be selected for training in Officers Training Academy, Chennai. யாராவது தெரியும் சென்னையில் இருக்குது தெரியுங்களா? It's a very famous training establishment, Officers Training Academy. All the female officers, lady officers are also trained here equally with men. One of the toughest training academies. Indian pass out on abroad, you will actually do well anywhere in life. This is common to all. Now specifically Air Force வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு Air Force தனியா ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது. only for joining Air Force as an officer. அந்த எக்ஸாம் பேர் வந்து AFCAT. CAT கேள்விப்பட்டிருப்பீங்க, Common Admission Test, MBA க்குலாம். This is AFCAT, Air Force Common Admission Test. Again a very simple test. It is ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாம். கிராஜுவேஷன் அப்புறம் கூட அப்ளை பண்ணலாம். இயர்லி ட்வைஸ் இயர் இந்த எல்லா இன்டர்வியூவும்
ஏப்ரல் அண்ட் செப்டம்பர் இயர்லி ட்வைஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னும் இயர் 2 வாட்டி உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது. இட் இஸ் அகேன் ஓப்பன் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல். இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டு போனீங்கன்னா நீங்கள் ட்ரெயின் பண்ணுற இடம் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி துண்டிகல், ஹைதராபாத் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் ஏர்ஃபோர்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒன்லி ட்ரைனிங் அகாடமி ஃபார் ஏர்ஃபோர்ஸ் இன் இந்தியா. இங்கே தான் எல்லாமே பைலட் ட்ரைனிங் எடுக்கிறாங்க இந்தியாவில் இப்போதைக்கு. பைலட் ட்ரைனிங் தான் மிலிட்ரி பைலட் ஆகிறதுக்கு, சிவில் பைலட் ஆகிறதுக்கு வேறு வேறு இடம் இருக்குது. இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸில் பைலட் ஆகணும் இங்கே தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது வந்து ஹைதராபாத் கிட்ட இருக்குது. நான் கூட இங்கே தான் ட்ரைனிங் எடுத்தேன், பைலட் ட்ரைனிங். கடைசியாக சொல்றது இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது வந்து திஸ் இஸ் அனதர் எக்ஸாம் கண்டக்டட் ஒன்லி பை நேவி. ஏர்ஃபோர்ஸ் ஃபார் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி நேவி வந்து தானோட எக்ஸாம் கண்டக்ட் பண்ணு ஃபார் செலக்டிங் டு இந்தியன் நேவி. இந்த எக்ஸாம் பேர் வந்து ஐநெட், இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது வந்து ரீசெண்டாக ஸ்டார்ட் ஆச்சு, 2 years மேலே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ யூ ஆல் ஆர் வெரி லக்கி. யூ ஆர் கெட்டிங் so many. This is the 5th entry I'm telling. You are getting so many options to apply. In the எல்லா interview I'm telling only for you, which is applicable for technical students, engineering students. இது எல்லாமே ரொம்ப என்ட்ரிஸ் இருக்குது. சில பேர் என்சிசி முடிச்சிருப்பாங்க. ஸோ என்சிசி சி சர்டிஃபிகேட் இருந்தால் அது ஒரு தனி என்ட்ரி, அதுக்கு வந்து டைரக்டாக என்ட்ரி போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 10-15 என்ட்ரி இருக்குது. பட் தீஸ் ஆர் த மெயின் என்ட்ரிஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஆல் மை டியர் டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போனீங்கன்னா யூ வில் பி கால்ட் ஃபார் ட்ரைனிங் அட் திஸ் ப்ரெஸ்டீஜியஸ் ட்ரைனிங் அகாடமி கால்ட் இந்தியன் நேவல் அகாடமி எழிமலை இன் கேரளா, கர்னூல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. நான் என்னோட பேசிக் ட்ரைனிங் வந்து இங்கே தான் முடித்தேன். இட் இஸ் த லார்ஜஸ்ட் ட்ரைனிங் அகாடமி இன் என்டையர் ஏஷியா. இது வந்து if you go inside this, it's a whole different world together. So these are the places where you can try, you can join and you can become an officer. இது வரைக்கும் சரி. Till now I told you how to join. But after joining என்ன பண்ணுவீங்க? Anyone, any idea? Officer ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க? இவ்வளோ காட்டுங்க வீடியோ, இவ்வளோ சொன்னேன். ஆஸ் அன் ஆஃபீஸர் உங்களோட ஜாப் என்ன இருக்கும்? நீங்கள் என்ன உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? எனி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படியே சொல்லலாம். யூ டோன்ட் ஹேவ் டு கெட் அப் அண்ட் சே. क्वेश्चन வந்து ஆஸ் அன் ஆஃபீஸர் உங்களோட ஜாப் ப்ரொஃபைல், உங்களோட ஒர்க் என்ன இருக்கும்? எனி ஐடியா? See, it is interactive session. நான் வந்து ஸ்பீச் கொடுத்து வரல. It is interactive session. You can give your ideas. Anybody? இவ்வளோ வீடியோல பார்த்தீங்களே. Leadership, okay. As technical officer உங்களோட வேலை என்னன்னு தெரியுங்களா? Any idea? ஆர்மினா வெறும் அந்த கன் தூக்கிட்டு ஓடுறது அது மட்டும் கிடையாது. As a technical officer, you have some job which is specific to technical. ஆர்மில வந்து கோர் ஆஃப் இன்ஜினியர்னு சொல்றோம். அது வந்து ஆர்மிலே பார்த்தீங்கன்னா ஆர்மி நேவி டிவிஷன்ஸ் இருக்கும். இன்ஜினியர்ஸ், கம்யூனிகேஷன் ஆஃபீஸர், சிக்னல்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், அந்த மாதிரி ஆர்மிலே தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ். ஸோ இஃப் யூ ஜாயின் ஆஸ் அ டெக்னிக்கல் ஆஃபீஸர் இன் இன்ஜினியர்ஸ், உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் வந்து இது மோஸ்ட்லி இட் இஸ் ஃபார் சிவில் இன்ஜினியரிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பங்கர்ஸ் தான் ஒரு சோல்ஜர் இருக்கிற போஸ்ட், அதோட கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். லேண்ட் மைன்ஸை வந்து டிமாலிஷ் பண்ணுறதா இருக்கட்டும். பிரிட்ஜிங், ரொம்ப இடத்துல ஆர்மி போகிற இடத்துல வந்து ரோடு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் அண்ட் இந்த மாதிரி அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல எப்படி நீங்கள் உங்களோட ட்ரூப்ஸ் முன்னாடி அப்புறது, அதுக்காக பிரிட்ஜிங் பண்ணுறோம். அந்த பிரிட்ஜிங் இந்த மாதிரியான ஸ்பெஷலைஸ்ட் டாஸ்க்ஸ்க்காக சிவில் இன்ஜினியரிங்கோட எக்ஸ்பர்டீஸ் தேவைப்படும். அண்ட் ஃபார் திஸ் in the army there is something called corps of engineers. How many civil engineers? யார் civil engineers? 3 பேர் தான். கை தூக்கலாம். என்ன நமக்கு கொஸ்டின் தான் கேட்க மாட்டேன். எனக்கு சிவில் தெரியாது, நான் மெக்கானிக்கல். So for all the civil engineering students, this is something which you can look forward to.